ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா MIUI ஆல்ஃபா லான்ச்சருக்கான லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆல்ஃபா லான்ச்சரில் என்னென்ன சேஞ்சஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக மணி ஏர்ன் பண்ண ஒரு வெப்சைட்டை பற்றி பார்ப்போம். க்ரோமில் www.skillclash.comனு டைப் பண்ணுங்கள். இவங்ககிட்ட ஆப்பும் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இவங்ககிட்ட கிரிக்கெட், கேரம், ஜங்கிள் ரன், ஃப்ரூட் சாப் இந்த மாதிரியான நிறைய கேம்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டோர்னமெண்ட்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வின் பண்ணுறது மூலமாக உங்களால் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இதில் நீங்கள் வின் பண்ணுற மணியை டேரெக்டாக பேடிஎம், யூபிஐ, அமேசான் பே இல்லைனா மொபைலை ரீசார்ஜும் பண்ண முடியும். அண்ட் ஸ்கில் கிளாஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி அவங்களோட ப்ளே பண்ணியும் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இதில் ஸ்பெஷல் டோர்னமெண்ட்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது மூலமாக மொபைல், லேப்டாப் இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவ் ப்ரைஸஸும் வின் பண்ண முடியும். இதில் ஆல்ரெடி 1.5 crore பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா மறக்காமல் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் MIUI ஆல்ஃபா லான்ச்சர் வெர்ஷன் 4.25.2.3க்கான லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த லான்ச்சர் வந்து ஒரு சைனா ஸ்டேபிள் ரோம்கான லான்ச்சர் தான். ஸோ ஒரு சில குளோபல் அண்ட் இந்தியா ஸ்டேபிள் மொபைல்ஸில் இந்த லான்ச்சர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. உங்கள் மொபைலில் ஒர்க் ஆச்சுன்னா உங்கள் மொபைலோட நேமை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த லேட்டஸ்ட் ஆல்ஃபா லான்ச்சரில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். ஆல்ரெடி ஒரு சில மொபைல்ஸில் கண்ட்ரோல் சென்டரோட பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் ஆர் கிரே ஷேட் இல்லாமல் ஹோம் ஸ்க்ரீனோட வால்பேப்பர் கலரே லைட்டாக பிளர்ராக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை இந்த அப்டேட் மூலமாக அகைன் எல்லா மொபைல்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நியூ விட்ஜெட்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி MIUI லான்ச்சரில் ஐஃபோன்ஸில் இருக்க மாதிரி நியூ விட்ஜெட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கலெக்ஷன்ஸில் இன்னுமே நிறைய நியூ விட்ஜெட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹோம் ஸ்க்ரீன் விட்ஜெட்ஸோட பேக்ரவுண்ட் கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரீவியஸ் வெர்ஷனோட கம்பேர் பண்ணும்போது அனிமேஷன்ஸையுமே நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இன்னுமே பெட்டராக இருக்குது. ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணும்போது வர அனிமேஷனையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க ஆப்ஸை ரிமூவ் பண்ணும்போது வர அனிமேஷனையுமே டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த லேட்டஸ்ட் ஆல்ஃபா லான்ச்சரில் இன்னுமே நிறைய நியூ ஃபீச்சர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒன்லி சைனா ரோமுக்கு மட்டும்தான் அவைலபிள். ஸோ இந்த லேட்டஸ்ட் ஆல்ஃபா லான்ச்சரோட ஃபுல் சேஞ்ச் லாக பற்றியும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ தான் ரீசெண்டாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆண்ட்ராய்டு 11 அண்டு MIUI 12.5 அப்டேட் பண்ண மொபைல்ஸில் இந்த லான்ச்சரோட ஃபியூச்சர்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக ஒர்க் ஆகுது. பட் லோயர் வெர்ஷன்ஸில் இருக்க மொபைல்ஸில் இதோட ஃபியூச்சர்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. ஓகே, ஃபைனலாக இந்த ஆல்ஃபா லான்ச்சரோட பக்ஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு பீட்டா லான்ச்சருங்கிறதுனால எந்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸ் இருக்கோ சேம் அந்த அளவுக்கு பக்ஸும் இருக்குது. மேபி ஃபியூச்சரில் இந்த லான்ச்சரோட ஸ்டேபிள் வெர்ஷன் வரும்போது எல்லா மொபைல்ஸ்லேயுமே இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, நான் வந்து ரெட்மி நோட் 8 மொபைலுக்கு அப்டேட்ஸ் தான் வரமாட்டேது. ஸோ லான்ச்சரையாவது இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போன்னு இன்ஸ்டால் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. பட் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. அண்ட் சேம் டைம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. பட் எங்கே ப்ராப்ளம்னா இந்த லான்ச்சரை யூஸ் பண்ணும்போது ஹோம் ஸ்க்ரீன் வந்து கிளாசிக்லேருந்து வித் ஆப் டிராவராக ஸ்விட்ச் பண்ணும்போது லான்ச்சர் கீப் ஸ்டாப்பிங்கிற ஒரு பாப்அப் வருது. ஸோ இந்த பக் வந்து ஒரு சில மொபைல்ஸில் இருக்குது. கண்டிப்பாக MIUI டீம் வந்து ஃபியூச்சரில் இந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த பக்கை நாம் எப்படி மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். மொபைலோட ஹோம் ஸ்க்ரீனை அகைன் கிளாசிக்காகவே சேஞ்ச் பண்ணிடுங்க. தென் ஆல்ஃபா லான்ச்சரோட ஆப் இன்ஃபோல 4 ஸ்டாப்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் ஸ்க்ரீன் போங்க. லான்ச்சர் வந்து இனி நார்மலாக ஒர்க் ஆகும்.
ஓகே, ஃபைனலாக இந்த ஆல்ஃபா லான்ச்சரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இதோட ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிக்கலனா இந்த ஆல்ஃபா லான்ச்சரோட ஆப் இன்ஃபோவில் அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சிம்பிளாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இந்த மாதிரி MIUI சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு டீட்டெயில்டு ரிவ்யூ வீடியோஸ் நம்ம சேனல்லையும் போடலாமான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கில் கிளாஸில் ஈஸியாக நீங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணி வின் பண்ண முடியும். வின் பண்ண அமௌண்ட்டை ஈஸியாக பேடிஎம் ஆர் UPIயில் வித்ட்ராவும் பண்ணிக்க முடியும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்த உடனே அந்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. I finally